Chevaruthi, powered by Pommes Dreamwear. Co-presented by Nippon Paint, Asia's real #1 paint. Heritage Milk மற்றும் VKC Pride. பெரியா 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 ஐயோ யாராவது வாங்கல வந்து கதவை திறங்க உள்ள பெரிய மயங்கி கிடக்குறாரு அவருக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல கதவை திறங்க கதவை திறங்க கதவை திறங்க பெரியா 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 எந்திரிங்க பெரியா என்னாச்சு பெரியா 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 ஆதி மாமாவையும் அந்த சமையல்காரி பார்வதியும் ஸ்டோர் ரூம்ல ஒண்ணா வச்சு கதவை தாப்பாள் போட்டுட்டேன். இது மட்டும் பத்தாதே, இந்த விஷயத்த பத்த வைக்கணுமே. அகிலாத்த காது வரைக்கும் போனாதானே பூகம்பம் வெடிக்கும், பார்வதிய வெளியே அனுப்ப முடியும். என்ன பண்ணலாம், என்ன பண்றது? உமா உமா என்ன ஏதோ பலமா யோசிச்சுக்கிட்டு இருக்க? வாங்க நந்தினி அக்கா. அப்படிலாம் ஒண்ணும் இல்லக்கா. அம்மா, என்ன ஏதோ பார்சல் மாதிரி இருக்கு? பீட்சா வாங்கிட்டு வந்திருக்கேன். பீட்சாவா? சூப்பர்க்கா. எனக்கு பீட்சானா ரொம்ப பிடிக்கும்க்கா. அம்மா, வெஜ்ஜா நான்வெஜ்ஜா? கல்யாணம் முடியற வரைக்கும் நான்வெஜ் சாப்பிட கூடாதுல்ல, அதனாலதான் வெஜ் வாங்கிட்டு வந்தேன். சரிக்கா, பரவாயில்ல கொடுங்க. நான் ஒன்னும் உனக்காக வாங்கிட்டு வரல, ஆதிக்கு பிடிக்குமேன்னு வாங்கிட்டு வந்தேன். ஆமா, ஆதி எங்க? மாடியில இருக்காரா? ஆதி மாமா மாடியில தான் இருக்காரு. மாமாவுக்காக ஆசையா பீட்சா வாங்கிட்டு வந்திருக்கீங்க. போங்க போங்க போங்க, சீக்கிரமா போய் கொடுங்க. நான் வேணும்னா பார்வதி கிட்ட சொல்லி உங்களுக்கு கூல் ட்ரிங்க்ஸ் கொண்டு வர சொல்லட்டுமா? குட், கரெக்டா சொன்னேன். சீக்கிரமா எடுத்துட்டு வர சொல்லு. போ போ. எவ்வளவு சந்தோஷத்தோட மேல போறியும் அவ்வளவு ஏமாற்றத்தோட திரும்பி வரதான் போறேன். எப்படி பத்த வைக்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். இனி கவலையே இல்லை. எப்படியும் பீட்சாவை கொடுக்க நந்தினி ஆதி மாமாவை தேட ஆரம்பிப்பா. அப்புறம் இருக்கு வேடிக்கை. இன்னைக்கு இருக்கு. ஆதி, ஆதி உள்ள இருக்கீங்களா? ஆதி, சொன்ன மாதிரியே போன வேகத்துல திரும்பி வரா. உமா, ஆதி எங்க? ரூம்ல இல்லையே. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் பார்த்தப்ப கூட ஆதி மாமா ரூம்ல தானே இருந்தாரு. இப்ப இல்லையே.
எங்க போயிருப்பாரு? சரி, ஃபோன் பண்றேன். ஃபோன் ரிங் ஆகுது, ஆனா அவரை பிக் பண்ண மாட்டேங்கிறாரே. ஃபோன் பிக் பண்ணவே இல்லையே. பெரியத்த வராங்க. வா நந்தினி. வா நந்தினி, எப்ப வந்த? இப்பதான் அத்தை வந்தேன். என்ன நந்தினி, நீதான் இங்க இருக்கிற மாதிரி இருக்கு. உன் நினைப்பெல்லாம் இங்க இல்லையே, என்ன ஆச்சு? அது வந்தத்த நந்தினி அக்கா ஆதி மாமாவுக்காக பீட்சா வாங்கிட்டு வந்தாங்களா. ஆதி மாமா மாடியில தான் இருக்காங்கன்னு நான் தான் அக்காவை மாடிக்கு அனுப்பி வச்சேன். ஆனா ஆதி மாமா ரூம்ல இல்லைன்னு சொல்லி அக்கா திரும்பி வந்துட்டாங்க. ஆதி மாமாவுக்கு போன் போட்டு பார்த்தா போன் ரிங் போயிட்டே இருந்துச்சு. ஆனா ஆதி மாமா போன் எடுக்கவே இல்ல. அதான் நந்தினி அக்கா அப்செட். அத்தை, கார்டன் ஃபுல்லா தேடி பார்த்துட்டேன். ஆதி மாமாவை காணவே இல்ல அத்தை. ஃபுல் ரிங் போச்சு, இப்போ ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாரு. பெரியா, பெரியா, பெரியா. என் நம்பர் பார்த்தா உடனே அட்டென்ட் பண்ணுவான். விஜயா, போனை கொடு. என்ன சங்கிலா? என் காலை உடனே அட்டென்ட் பண்ற ஆதி ஃபுல் ரிங் போய் கட் ஆயிடுச்சு, எடுக்கவே இல்ல. அகிலா போனை கூட அட்டன் பண்ணாம இந்த ஆதி என்ன பண்றான்? எங்க இருக்கான்? இன்னொரு தடவை ட்ரை பண்றேன். போன் எடுக்கல. ஆதி ஒரு நாள் கூட என் போனை எடுக்காம விட்டதே இல்ல. என்னாச்சுன்னு தெரியலங்க. ஒண்ணு கவலைப்படாத. ஆமாக்கா, அன்னைக்கு கூட நம்ம எல்லாரும் ஆதியை காணோம்னு டென்ஷனா பதட்டமா இருந்தோம். ஆனா என்னாச்சு, லோகோ டிசைன் பார்வதியோட தானே சொல்லி ஆதி ரொம்ப சாதாரணமா அது நின்னான். இப்ப கூட எங்கேயாவது போயிருப்பான், வந்துருவான். ஆண்டி, நீங்க ட்ரை பண்ணி பாருங்க.
நான் வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்றேன், ட்ரை பண்ணுங்களேன். ஓகே. நான் ட்ரை பண்றேன், வைங்க. நீங்க எவ்வளவு பதறினாலும் ஆதி மாமா வரமாட்டாரு. ஆஹா, பத்திக்கிச்சு. பெரியய்யா, கண்ணை திறந்து பாருங்க பெரியய்யா. என்ன பெரியய்யா ஆச்சு உங்களுக்கு? பெரியய்யா, கதவு வேற தாழ் போட்டிருக்கு. இவ்வளவு தட்டி கூப்பிட்டாலும் யாருமே வரல. என்ன பண்றதுன்னே புரியலையே பெரியய்யா. பெரியய்யா, பெரியய்யா, நான் யாரையாவது கூட்டிட்டு வரேன் பெரியய்யா. தண்ணி கிடைச்சாலாவது முகத்துல தெளிச்சு தெளிய வைக்கலாம். ஐயோ, என்ன பண்றதுன்னு புரியலையே கடவுளே. வேற வழி இல்ல, வெளியே தட்டி பார்க்கலாம். கதவை திறங்க. யாராவது வெளியே இருக்கீங்களா? பெரிய மயக்கம் போட்டு விழுந்து கிடக்குறாரு. யாராவது கதவை திறங்க. பெரியய்யாவை காப்பாத்துங்க. கதவை திறங்க, காப்பாத்துங்க. யாராவது கதவை திறங்க. பெரியய்யா மயங்கி கிடக்குறாரு. காப்பாத்துங்க. கடவுளே, இப்ப நான் என்ன பண்ணுவேன்? நான் எப்படி பெரியய்யாவை காப்பாத்துவேன்?
காப்பாத்து தாயே. டேய் கணேசா, பரவாயில்லையே, இவ்வளவு நேரமாகியும் இன்னும் தூங்காம படிச்சுக்கிட்டு இருக்கியே. உங்க அக்கா ஆசைப்பட்ட மாதிரி நீ கலெக்டர் ஆயிடுவா போல இருக்க. எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு டோய். அட போங்கப்பா, நேரமா சாப்பிட்டு படுத்தா இந்த நேரத்துல உனக்கு படிக்காம என்னடா தூக்க வேண்டிய கிடக்குன்னு அக்கா என்ன திட்டுது. இந்த நேரத்துல படிச்சா நீங்களா என்ன கிண்டல் பண்றீங்க. அப்ப நான் என்னதாப்பா பண்றது? சரி சரி, கோவிச்சுக்காதடா. ஆமா, சாப்பிட்டியா? இல்லப்பா. சரி சரி, இதையெல்லாம் எடுத்து வச்சுட்டு வா, சாப்பிடலாம். எனக்கு பசிக்குது. அம்மாடி பார்வதி, சாப்பாடு எடுத்து வைமா, சாப்பிடலாம். அக்கா இன்னும் வரலப்பா, அதனால தான் நான் உட்காந்து படிச்சிட்டு இருக்கேன். அதானே பார்த்தேன். என்னடா பையன் இவ்வளவு பொறுப்பா உட்கார்ந்து படிச்சுக்கிட்டு இருக்கானேன்னு. ஆமா, இவ்வளவு நேரமாயும் இன்னும் பார்வதியே வரல. தெரியலப்பா, இன்னும் வேலை முடியலையோ என்னமோ. நான் வேணா போய் பாத்துட்டு வரட்டுமா? சரி சரி, நீ போய் பாத்துட்டு வா, எனக்கு ரொம்ப பசிக்குதுடா. சரிப்பா. அக்கா, எங்க அக்கா எங்க இருக்காங்க? பார்வதி வேலை முடிச்சுட்டு அப்பவே போயிட்டாலே கணேசா. இன்னும் என் அக்கா வீட்டுக்கே வரல. ஆமா, அக்கா கிளம்பி எத்தனை மணி நேரம் ஆகுது? பார்வதி வீட்டுக்கு கிளம்பி 2 மணி நேரம் ஆச்சு. 2 மணி நேரம் ஆச்சா? ஆமா கணேசா, எனக்கும் வேலை முடிஞ்சிருச்சு, நானும் கிளம்ப போறேன். ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி கிளம்புன அக்கா இன்னும் வீட்டுக்கு வந்து சேரல. எங்க போயிருக்கோம்? அப்பா. என்ன கணேசா, நீ மட்டும் வந்திருக்க? ஓ அக்கா எங்க? அக்கா அங்க இல்லப்பா. அக்கா 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே அங்க இருக்கிற எல்லா வேலையும் முடிச்சிட்டு கிளம்பிடுச்சாம்பா. என்னடா சொல்ற? 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே கிளம்பிட்டாளா? பார்வதி வீட்டுக்கு வராம எங்க போயிருப்பா? ஆமா, உங்ககிட்ட யார் சொன்னது? மகேஷ் அக்கா தான்ப்பா சொன்னாங்க. நீ எதுக்கும் வீட்டுல ஒரு தடவை தேடி பார்த்துட்டு வந்திருக்கலாம்ல. மகேஷ் அக்கா என்னதான் சொன்னாலும் நான் வீட்லலாம் போய் அக்காவை தேடி பார்த்துட்டு தான்ப்பா வந்தேன். அக்காவை எங்கேயுமே காணும்பா. பகல்லையே உங்க அக்கா எங்கேயும் போக மாட்டா. இந்த ராத்திரி நேரத்துல எங்க போயிருப்பா? தெரியலப்பா. ஒரே குழப்பமா இருக்கே. எதுக்கும் அம்மாவை பார்த்து விஷயத்த சொல்லலாம் வா. அம்மா, ஹலோ, சொல்லுங்கம்மா. அருண், நீ எங்க இருக்க? அம்மா, நான் வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கேன். ஆதி ஏதாவது போன் பண்ணானா உனக்கு? ப்ரோ எனக்கு எந்த காலும் பண்ணலையேம்மா. ஏம்மா என்னாச்சு? ஆதி ரொம்ப நேரமா வீட்ல காணோம். போன் பண்ணா ரிங் போயிட்டே இருக்கு, எந்த காலையும் எடுக்க மாட்டேங்கிறான். எனக்கு ஒரே டென்ஷனா இருக்கு. மா, நீங்க எந்த டென்ஷன் ஆகாதீங்க. நான் ப்ரோவோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் கால் பண்ணி என்னன்னு பாக்குறேன். சீக்கிரம் பண்ண அருண், ஆதிக்கு என்னாச்சுன்னு எனக்கு உடனே தெரிஞ்சாகணும். ஓகேம்மா, நீங்க கூலா இருங்க.
சுந்தரம், ஆதி உங்ககிட்ட ஏதாவது சொன்னானா? ஐயா, நீங்க என்னையா சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. ஆதியை ரொம்ப நேரமா வீட்ல காணோம். எல்லாரும் தேடிட்டு இருக்கோம். ஆதி உன் மேலயும் உன் பொண்ணு மேலயும் ரொம்ப அக்கறையா இருப்பான்ல, அதான் உன்கிட்ட சொல்லிட்டு எங்கேயாவது போயிருக்கணும்னு உன்னை விசாரிக்கிறார் மாமா. பார்வதி இன்னும் வீட்டுக்கு வரல, அதான் அம்மா கிட்ட தகவல் சொல்லலாம்னு வந்தோம். அப்பாடா, இப்பதான் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. இனிமேதான் நம்ம எதிர்பார்த்த எல்லாம் நடக்க போகுது.